வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 1. வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x அடுக்கு 4 மைனஸ் 12x³ பிளஸ் 42x² மைனஸ் 36x பிளஸ் 9. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ மைனஸ் 12x³ பிளஸ் 42x² மைனஸ் 36x பிளஸ் 9 வர்க்க மூலத்தை பார்க்க சொல்லியிருக்காங்க. வர்க்க மூலம்னா நம்ம சாதாரணமாக போடக்கூடிய இந்த மாதிரி வகுத்தல் போடுவோம் இல்லையா? அதை போல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல ஒரு 3 டபுளிங் எடுக்கணும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டபுளிங் எப்படின்னா, நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்மை பாருங்க. இங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 டேர்ம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டேர்மை தான் எப்பவும் பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நாம ஒரே போல இருக்கக்கூடிய 2 கோவையோடைய பெருக்கலா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட். இங்க பாருங்க, நான் அதான் போட்டிருக்கேன். x² பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? இதனுடைய அடிமானம் ரெண்டுமே எக்ஸ். அப்ப நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அதனுடைய அடுக்குகள், அடிமானம் ஒரே போல இருக்கும் போது அடுக்குகள் கூட்டப்படணும். அதுதான் ரூல்ஸ். அப்ப அடுக்குகள் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அதை ரெண்டையும் கூட்டுங்க. அப்ப என்ன கிடைக்குது? எக்ஸினுடைய அடுக்கு 4. அப்போ x² ஒரே போல ஜெராக்ஸா இருக்கணும். அதான் டபுளிங்னு நான் சொன்னது. ரைட். அதை நம்ம இங்க போட்டிருக்கோம். தட் இஸ் x² நம்ம பெருக்குனா நமக்கு x⁴ கிடைக்கும். ரைட். நமக்கு சாதாரணமா வகுத்தல் என்ன தெரியும்? இப்போ 3 2ஆல வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2ன்னு போட்டு என்ன பண்ணுவீங்க? இங்க கழிப்பீங்க. மைனஸ் தானே பண்ணி மிச்சம் 1ன்னு சொல்லுவீங்க. ரைட். அதை தான் இங்கேயும் பண்ணணும். தட் இஸ் இங்க கழித்தல் சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் கழிக்கணும். இதை கழிங்க. x⁴ பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ் x⁴. அப்ப என்ன ஆகும்? பிளஸுக்கும் மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிட்டு இது என்ன ஆகும்? 0ன்னு ஆகும். அது போடணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். இப்போ ஒரு டபுளிங் முடிச்சாச்சு. ஓகே. செகண்ட் டபுளிங் என்னன்னா, இந்த வகுத்தலுக்குள்ள இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் எடுத்து போடுறது. அதான் அடுத்த டபுளிங். ரைட். என்ன எடுக்கணும்? தட் இஸ் மைனஸ் 12x³ அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் 42x² அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ மூணாவது டபுளிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா? இது கூட எப்பவுமே 2ஆல பெருக்கிக்கணும். ரைட். நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் x² 2ஆல பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x². அதைத்தான் கொண்டாந்து இங்க போட்டுக்கணும். ரைட். இப்போ 2x² போட்டாச்சு. மொத்தமா 3 டபுளிங் முடிச்சிருக்கோம். தட் இஸ் x² ஒரு டபுளிங், இது ரெண்டையும் எடுத்த செகண்ட் டபுளிங், அடுத்தது இது 2ஆல பெருக்கக்கூடிய தேர்ட் டபுளிங். ஓகே. அப்ப 3 முடிச்சாச்சு. இப்ப பாருங்க, இப்போ இந்த 2x² இருக்கு இல்லையா? இது இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இங்க இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம்? எப்படி இங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை பார்த்தோமோ அதே போல இங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை பாருங்க. என்ன கிடைக்குது? மைனஸ் 12x³. அதை என்ன பண்றீங்கன்னா, இந்த 2x² வகுங்க. 2x² கனிய விட்டா பாணி படுத்தா மைனஸ் 12x³ இருக்கு இல்லையா? அதை என்ன பண்றீங்கன்னா 2x² வகுங்களேன். என்ன கிடைக்கும்? தட் இஸ் 1 2 6 2 12. அப்ப மைனஸ் 6 வந்துருச்சு. அடுத்து x²னா இங்க 2 போச்சுன்னா மிச்சம் ஒரு x இருக்கும். ரைட். அப்ப மைனஸ் 6x. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ரைட். தட் மீன்ஸ் இப்ப இந்த நம்பர் கூட எதை பெருக்குனா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது நம்ம என்னது? மைனஸ் 6x பெருக்கணும். அதை தான் நம்ம இங்க 2 டபுளிங்கா போடுறோம். தட் இஸ் இங்க ஒரு டைம், அடுத்தது இங்க மேலே ஒரு டைம் போட்டிருப்போம் பாருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் டபுளிங் நம்ம போட்டாச்சு. ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலா இந்த 2x² இந்த மைனஸ் 6x பெருக்கிறதுனால என்ன கிடைக்குது? மைனஸ் 12x³. அதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ரைட். அதன் பின்ன மைனஸ் 6x கூட இதே மைனஸ் 6x பெருக்கினா என்ன கிடைக்கும்? பிளஸ் 36x². இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2x² மைனஸ் 6x பெருக்கினா நமக்கு மைனஸ் 12x³ வருது. அதை நம்ம இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த மைனஸ் 6x கூட இந்த மைனஸ் 6x இங்க போட்டிருக்கேன் பாருங்க. மைனஸ் 6x பெருக்கல் மைனஸ் 6x என்ன கிடைக்குது? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் கிடைக்கும். தட் இஸ் 6 இன்டு 6 36x² கிடைக்கும். ரைட். அதான் நான் இங்க போட்டாச்சு. ரைட். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும்? இங்க நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா நாம பிளஸ் போடணும். இங்க பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா இங்க நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ரைட். இப்ப பாருங்க, மைனஸ் 12x³ பிளஸ் 12x³ ஆகுது. அப்ப அது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்கும். அதை போட தேவையில்லை. ரைட். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, 42x² இருந்து மைனஸ் 36x² கழிக்கணும். தட் மீன்ஸ் நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. 42ல இருந்து 36 கழிச்சோன்னா 6. ரைட்.
இங்கே ப்ளஸ் தான் பெருசு, அப்போ ப்ளஸ் 6x² அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் டபுளிங் நமக்கு முடிச்சிட்டோம். -6x போட்டு இப்போ செகண்ட் எடுக்கிறோம். தட் மீன்ஸ் இந்த 2 டபுளிங் எடுத்துகிட்டு வந்து கீழே போடணும். ரைட், -36x + 9. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரே ஒரு டேர்ம் வச்சு போட்டோம், செகண்ட் ஸ்டெப்பில் 2 டேர்ம் வச்சு போட்டோம், இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் 3 டேர்ம் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ரைட், இப்போ பாருங்க என்னெல்லாம் கிடைக்குது. தட் இஸ் 6x² - 36x + 9 3 டேர்ம் வந்துருச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணணும், இந்த 2x² எதுவும் பண்ணிடாதீங்க, இது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது ஃபைனல் டபுளிங் என்ன பண்ணணும், தட் இஸ் பெருக்கல் 2 -6x கூட இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, -6x கூட 2ஆல பெருக்கினீங்கன்னா -12x. ஸோ அதைத்தான் நான் இங்கே கொண்டாந்து இப்படி போட்டிருக்கேன். ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, 6x². இப்போ அந்த 6x² எதை கொண்டு வரணும், தட் இஸ் இந்த 2x² கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஸோ நம்ம வகுத்தும் போட்டு பார்க்கலாம், இல்லை நம்ம யோசிச்சு கூட நம்ம அதை போடலாம். ஓகே, 6x² இந்த 2x² வகுத்துருங்க. இப்போ பாருங்க, 2 2 3 2 6. ஓகே, x²க்கு x² அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது, 3. அப்போ ஜஸ்ட் ப்ளஸ் 3ஆல் நம்ம இங்கே பெருக்கினாலே போதும் இல்லையா. ஸோ அப்போ 2 டபுளிங்கை நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற டபுளிங்கை இதே போல தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ த்ரூ அவுட்டாக இப்போ இந்த 2x² இந்த 3ஆல் ஃபஸ்ட் டைம் பெருக்குங்க. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ என்ன கிடைக்குது, 6x². அடுத்தது -12x கூட பெருக்குங்க, என்ன கிடைக்குது, ஸோ -36x. அடுத்தது அதே 3 கூட 3ஆல் பெருக்குங்க, 9 கிடைக்குது. ரைட், அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைச்சது, 6x² -36x 9. இதை 3ஐயுமே நம்ம இங்கே போட்டுடுறோம். போட்ட பின்ன என்ன பண்ணணும், கழிக்கணும். ஸோ கழிச்சிங்கன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ இது மைனஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸாக மாறும். இப்போ என்ன ஆகுது, ப்ளஸ் 6x²க்கு மைனஸ், நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது தான் கவனிக்கணும், மறுபடியும் போய் ப்ளஸ்ஸே எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் போடுறீங்க இல்லையா, அந்த சிம்பிளை தான் நீங்கள் இனிமேல் கன்சிடர் பண்ணணும். ரைட், இப்போ 6x² -6x² போயிடுச்சுன்னா 0, -36xல +36x போச்சுன்னா 0, 9ல் -9 போச்சுன்னா 0. ஸோ டோட்டலாக இதில் என்ன கிடைக்குது, 0. இந்த மாதிரி 0 வர்ற வரைக்கும் போட்டோன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த ஈவு, இதை நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த x⁴ -12x³ + 42x² -36x + 9 வர்க்கமூலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம போடணும். ரைட், அதை தான் இங்கே நான் கீழே போட்டிருக்கேன். தட் இஸ் வர்க்கமூலம் எதுக்கு பார்த்தோம், இந்த x⁴ -12x³ + 42x² -36x + 9 வர்க்கமூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் சிம்பிள்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈவை மட்டும் எழுதிருங்க. ஈவு என்னது, x² - 6x + 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 1, வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. செகண்ட் கொஸ்டின், 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9. 4x⁴ 4x⁴ -28x⁴ + 37x² -42x + 9 கொடுத்துட்டு அதனுடைய வர்க்கமூலம் என்ன, தட் மீன்ஸ் இதனுடைய இப்படி வர்க்கமூலம் என்னன்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லென்த்தாக ஒரு வகுத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு 3 டைப் ஆஃப் டபுளிங் நம்ம எடுக்க வேணும். ரைட், என்னென்ன டபுளிங்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ இந்த 4x² ஃபர்ஸ்ட் டேர்மை தான் எப்போவுமே பார்க்கணும். ஸோ 4x⁴ எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும், அதாவது ஒரு 2 கோவை நாமளே எடுக்கணும், அந்த 2 கோவையும் ஒரே போல இருக்கணும், ஜெராக்ஸஸாக இருக்கணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 2x² 2x² பெருக்கினீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 × 2 4 ஆகவும் x² × x² x⁴ ஆகவும் மாறிடும். அப்போது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டபுளிங். ஓகே ரைட், அதான் இங்கே போட்டிருக்கேன், 2x² 2x² பெருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது, 4x⁴. ஓகே, நமக்கு சாதாரணமாக என்ன தெரியும், ஸோ இப்போ நம்ம 5 3ஆல் வகுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 3 3 போட்டுட்டு மிச்சம் வந்து என்ன பண்ணுவோம், கழிச்சு தானே 1 போடுவோம். அப்போ இங்கே கழித்தல் நடைபெறுது தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே போலவே இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், கழித்தல் பண்ணணும். ரைட், இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா, இப்போ ப்ளஸுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4x⁴ -4x⁴ கழிச்சோன்னா 0 கிடைக்கும். அது போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டபுளிங் முடிச்சிட்டோம். ஸோ இது 2 ஃபஸ்ட்டு டபுளிங். இப்போ செகண்ட் டபுளிங் பாருங்கள், இதுவும் இந்த 2 டபுளிங் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு இங்கே கீழே நம்ம இறக்கணும். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஒரு டேர்ம் இருக்கும், செகண்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் வர மாதிரி கொண்டு வந்துடணும். ரைட், இப்போ இது ரெண்டையுமே இப்படி இறக்குங்க, என்ன வருது, -28x³ + 37x² வருது. ரைட், இப்போ
ஸோ ஃபர்ஸ்ட் டபுளிங் இது, செகண்ட் டபுளிங் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் டபுளிங் பார்க்க போகிறோம். தேர்ட் டபுளிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2x² கூட ஸோ 2ஆல் நம்ம பெருக்கணும். இதுதான் தேர்ட் டபுளிங். x² கூட ஸோ 2ஆல் பெருக்குங்க என்ன கிடைக்கும், 2 4x² கிடைக்கும். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 4x². ஓகே ரைட். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை உருவாக்கக்கூடிய ஒரு நம்பர் இது கூட எது பெருக்கும் அப்படின்னு பார்க்கணும். -28x3 டிவைட் பை 4x² போடுங்க. ஓகே, ஸோ 4வது வாய்ப்பாடில் 28 எப்போ வரும், 7 4 28. ரைட். அப்போ -7. இப்போ x3 x2 கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4x. அப்போ நம்ம என்ன கிடைக்குது, நமக்கு -7x கிடைக்குது. அப்போ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ -7x இங்கே போட்டோன்னா ஸோ இங்கேயும் போட்டுக்கணும். ரைட். இப்போ இந்த -7x வச்சு இந்த 4x²யும் இந்த -7xையும் பெருக்குன்னா நம்மளுக்கு ஒரு 2 டேர்ம் வரும் இல்லையா, அதான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த -7x இந்த -7xை வச்சு 4x² பெருக்கிறோம். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 4x² × -7x என்ன கிடைக்குது, -28x3 கிடைக்குது. அது கட்டாயமாக கிடைச்சே ஆகணும், ஏன்னா அதை வச்சு தானே நம்ம -7xஐ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ -28x³ போட்டுக்கிறோம். ரைட். அதன் பின்ன என்ன ஆகுது, ஸோ தட் இஸ் +37x² கீழே இப்போ 7ஐயும் பெருக்குங்க. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, -7x -7xஐயும் பெருக்குங்க, 49x² கிடைக்குது. ஸோ அதான் நம்ம இங்கே போடணும். ரைட். போட்ட பின்ன என்ன பண்ணணும், ஸோ கழிக்கணும். ரைட். இப்போ கழிக்கிறதுக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தால் இங்கே ப்ளஸ். ஓகே, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே என்னவா மாறும், மைனஸாக மாறும். ரைட். அப்போ நம்ம என்ன ஆகும், -28x³ +28x³ கேன்சல் ஆகிட்டு 0 வரும், போட தேவையில்லை. ரைட். இப்போ +37 -49x² இருக்குது. ஸோ என்ன ஆகும், 49ல் 37 போச்சுன்னா நமக்கு 12 தெரியும். அதில் பெரிய நம்பர் 49 தான். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள் மைனஸ் தான். அப்போ -12x² வந்துடுது. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும், அடுத்து நம்ம இந்த டபுளிங்கை கீழே இறக்கணும். ரைட். இப்போ என்ன ஆகுது, -42x + 9 ஆகுது. ரைட். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு அடுத்த டபுளிங்கான இங்கே போயிட்டு 2ஆல் பெருக்கணும். இங்கே போய் பெருக்கிறாதீங்க, ஆல்ரெடி இந்த வேலையை நம்ம இங்கே பார்த்தாச்சு, அதனால் அதை விட்டுருங்க. ஸோ எது கடைசியாக கிடைக்குதோ அந்த டேர்ம் கூட 2ஆல் பெருக்குங்க. ரைட். இப்போ -7x கூட 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும், ஸோ இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் -7x கூட 2ஆல் பெருக்குங்க. ஸோ 7 2 14. அப்போ -14xன்னு வரும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கேன் -14x அப்படின்ட்டு. ரைட். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த டேர்ம் இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு டேர்ம் வரும், அடுத்தது இங்கேயும் ஒரு டபுளிங் வரணும். அதை இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், தட் மீன்ஸ் இங்கே கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மால நான் வகுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ரைட். ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் -12x² நீங்கள் 4x² வகுங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் 1 நாள் 4, ஸோ 3 நாள் 12. அப்போ -3ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து x² அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைச்சது என்னதான், -3 தான். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதை கொண்டாந்து இங்கேயும் அடுத்த டபுளிங்க, அப்போ அடுத்த டபுளிங் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த 4x² அந்த -3 பெருக்குங்க. அதான் இங்கே போட்டிருக்கேன். 4x² -3 என்ன கிடைக்குது, -12x². ஸோ அதை இங்கே நான் போட்டுட்டேன். ரைட். அதன் பின்ன -14x கூட பெருக்குங்க. -14x × -3 என்ன கிடைக்குது, -42x. ஸோ அதுவும் நான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் -3 × -3 நமக்கு தெரியும், தட் இஸ் 9 அப்படின்னு, அதுவும் போட்டாச்சு. ரைட். அதன் பின் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், கழிப்போம். ஸோ கழிச்சா என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ மைனஸ்ங்கிறது ப்ளஸ்ஸாக மாறும், மைனஸ்ங்கிறது இங்கேயும் வந்து என்னது ப்ளஸ்ஸாக மாறிடுது, இங்கேயும் ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறிடுது. ஓகே. அப்போ தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ -12x² +12x² போயிடும், -42xக்கு +42x போயிடும், 9க்கு -9 போச்சுன்னா 0 கிடைக்குது. ரைட். இந்த மாதிரி 0 கிடைச்சிருச்சுன்னா ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈவு தான் நம்மளுடைய வர்க்கமூலமாக இருக்கும். எதுக்கு, இங்கே இருந்தது இல்லையா 4x⁴ -28x³ +32x² -42x +9க்கு. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் √4x⁴ -28x³ +37x² +42x +9 சமம். ஸோ இங்கே ஈவில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மாடுலஸ் வேல்யூக்குள்ளே எழுதிக்கோங்க. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் 2x² -7x -3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 1 வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க.
தேர்ட் கொஸ்டின் 16x⁴ plus 8x² plus 1. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 16x⁴ plus 8x² plus 1. இதில் பாருங்க, இங்கே எக்ஸினுடைய அடுக்கில் 4 இருக்கு, அடுத்ததே எக்ஸினுடைய அடுக்கு 2 இருக்கு. அப்போ இங்கே எக்ஸினுடைய அடுக்கு 3ங்கிறது மிஸ் ஆகுதுன்னா அதை 0 முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 0 எக்ஸினுடைய அடுக்கு 3 அப்படின்னு நம்ம போடணும். ரைட், அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் 16x⁴ அப்படியே போட்டுட்டேன், 8x² அப்படியே போட்டாச்சு. அடுத்தது இந்த ப்ளஸ் 1ஐயும் அப்படியே போட்டுட்டேன். ரைட், இப்போ x⁴ அடுத்து x³ மிஸ் ஆகுது. அப்போ மிஸ் ஆகிற டேர்முக்கு நம்ம 0 சேர்த்துட்டோம். இப்போ இந்த x² அப்புறம் எக்ஸுங்கிறது மிஸ் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம 0 சேர்த்திக்கணும். அப்போ இது டோட்டலாக சேர்த்து இதுக்கு தான் சமம். எனவே நம்ம வந்து இந்த 0x⁴ 0xஐயும் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போ அதுக்கு வர்க்கமூலம் பார்க்கணும். வர்க்கமூலம் பார்க்கணும்னா இந்த மாதிரி வகுத்தல் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஒவ்வொன்றுமே நம்ம கட்டாயமாக இந்த போடணும். ஏன்னா இது போட்டால் இந்த 0x³ 0x மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம போட்டு தான் போடணும். அப்போ தான் சரியான விடை வரும். ரைட், இப்போ பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ஒரு 3 டபுளிங் நீங்கள் பார்க்கணும். ரைட், இதில் ஃபஸ்ட்டு டபுளிங் என்னென்னா, இதில் ஃபஸ்ட்டு டேர்மை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 16x⁴ இது ஏதோ ஒரு ரெண்டு கோவைகளை நம்ம எடுத்து பெருக்கும்போது நமக்கு கிடைக்கணும். ஸோ அது என்னது? 4x², 4x² பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 16xனுடைய அடுக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே 4x², 4x² போட்டுக்கோங்க, 16x⁴. ஓகே, இப்போ நமக்கு பொதுவாக என்ன தெரியும்? ஸோ இப்போ 7ங்கிற நம்பரை 6ஆல் வைக்கும்போது 1 போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? கழிப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் மிச்சம் ஆன்சர் கிடைக்கும். ரைட், அதை போல் இங்கேயும் பாருங்கள். ஸோ கழிக்கணும். ரைட், கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் சிம்பிள் போட்டுக்கணும். ரைட், அப்போ 16x⁴ 16x⁴ போச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? 0. அது போட தேவையில்லை. ரைட், அடுத்தது என்ன இருக்குது? அடுத்த டபுளிங். தட் மீன்ஸ் இந்த 0x³ + 8x² நம்ம இறக்குறோம். ரைட், இறக்குனா என்ன கிடைக்குது பாருங்கள்? தட் இஸ் 0x³ + 8x² அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்ம அடுத்த டபுளிங் என்னென்னா, ஸோ இதை 2ஆல் பெருக்கணும். அப்போ மொத்தமாக 3 டபுளிங் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4x² 4x² கிடைச்சது. செகண்ட் டபுளிங் வந்து இதை இறக்குனது. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் பெருக்கிறது. ரைட், இப்போ 2ஆல் பெருக்குனீங்கன்னா 4 2 8. இப்போ இந்த 8x² எதால் பெருக்குனா நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கும்? ஸோ நமக்கு தெரியும் பாருங்கள். ஸோ 8ஐ நம்ம, ஸோ இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள், 8x² நம்ம எதால் பெருக்குனா 0 கிடைக்கும்? 0வால் பெருக்குனாலே 0 கிடைச்சிரும் தானே? ஓகே, ரைட். இப்போ இந்த 0வை நம்ம என்ன இங்கே அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் 0x பெருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா இங்கே பாருங்கள். ஸோ 8x² × 0xன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ 8 × 0 அப்படின்னு பண்ணும்போது 0 தான். x² × x அப்படிங்கிறது x³ தான். அது தேவையில்லை. இருந்தாலும் நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய மாறியாக அது இருக்கிறதுனால நம்ம அதை வந்து வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ரைட், ஆனால் தேவையில்லை, போட அவசியமும் கிடையாது. ரைட், இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ 0வால் பெருக்கும்போது ஆக்சுவலாக இதையும் 0வாலையாகவும் இதையும் 0வாலையும் பெருக்கும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0x³ தான், 0x தான், x² தான். ரைட், இப்போ இதனால் எது ஆல்ட்ராக போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் நம்ம பாருங்கள், 8 - 0 என்ன கிடைக்கும்? 8x² + 0x அப்படியே. இப்போ நம்ம அடுத்த டபுளிங் இருக்குவோம். தட் மீன்ஸ் இந்த டபுளிங் இறக்கணும்னா +0x + 1ன்னு கிடைக்குமா? ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் 8x² இருக்கா? இதே போல் இங்கே வரணும். இது கூட எதை பெருக்குன்னா அந்த 8x² கிடைக்கும்? தட் இஸ் 1ஆல் பெருக்கணும் தானே? அப்போ அதை 1ஆல் பெருக்குங்க. அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 8x² × 1. ஸோ அதை நான் இங்கே போட்டிருக்கேன், 8x². ரைட், அடுத்து 0x × 1 கிடைக்கும், 0xன்னு தான் கிடைக்கும். ஸோ 1 × 1 என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இப்போ இந்த 8x², 0x + 1 இதெல்லாம் இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ்னா ஸோ சிம்பிள், ஜஸ்ட் இங்கேருந்து ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸாக மாற்றிடணும். அதான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். அப்போது 8x²லேருந்து -8x² போச்சுன்னா 0, 0xல் 0x போச்சுன்னா நம்ம 0 தான். 1ல் -1 பண்ணால் 0 தான். அப்போ டோட்டலாகவே 0ன்னு தான் கிடைக்குது. அப்போ நமக்கு என்னென்னு தெரியுது? தட் மீன்ஸ் இந்த கேள்வியில் கொடுத்துருக்கூடிய √16x⁴ + 8x² + 1 அப்படிங்கிறது எது ஆன்சர் கொடுக்கும்? தட் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈவு தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே என்ன ஈவில் இருக்குது? தட் மீன்ஸ் 4x² + 0x + 1. இதில் இந்த 0xை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 4x² + 1 மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ அதான் நான் இங்கே கீழே போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் மாடுலஸ் வேல்யூக்குள்ளே நீங்கள் எழுதணும். மாடுலஸ் ஆஃப் 4x² + 0x + 1. ஸோ இந்த 0வை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? மாடுலஸ் ஆஃப் 4x² + 1. நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 1. வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. 4th கொஸ்டின்.
121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 183 எக்ஸின் அடுக்கு 2 பிளஸ் 216 எக்ஸ் பிளஸ் 144 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 216 எக்ஸ் பிளஸ் 144 வர்க்க மூலம் பார்க்க சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா ஜஸ்ட் அந்த வகுத்தல் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் ஒரு 3 டைப் ஆஃப் டபுளிங் நம்ம எடுக்கணும். ரைட், அதில் ஃபர்ஸ்ட் டபுளிங் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, தட் இஸ் இங்கே 121 எக்ஸ் பவர் 4 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் எடுத்து பெருக்குனா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ரைட், அது பாருங்க இங்கே போட்டிருக்கேன். 11 எக்ஸ் ஸ்கொயரையும் 11 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 121 எக்ஸினுடைய அடுக்கு 4ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 11 எக்ஸ் ஸ்கொயர் 11 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 121 எக்ஸ் பவர் 4. ரைட், போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்காக இப்போ நம்ம 9 நம்ம இப்போ 8ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 8 8ன்னு போட்டு என்ன பண்ணுவோம்? கழிப்போம். கழிச்சதுக்கப்புறம் 1 மிச்சம்னு கிடைக்குமா? ரைட், அப்போ இங்கே என்ன செயல்பாடு ஏற்படுது? தட் இஸ் கழித்தல். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்ம கழிக்கணும். கழிச்சானா ஸோ 121 மைனஸ் 121 எக்ஸ் பவர் 4 போச்சுன்னா ஸோ 0 ஆகிடுது. அதை நம்ம போட தேவையில்லை. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் டபுளிங் இதையும் போடுறதுனால ஒரு டபுள் என்ட்ரி ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் டபுளிங் ஓவர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 டபுள் டேர்ம்ஸ் எடுத்து போடுறதுனால இது செகண்ட் டபுளிங். ஸோ இதை இறக்கிடுங்க. மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ரெண்டுமே இறக்கிருங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 11 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, கடைசியாக கிடைச்ச டேர்ம் கூட நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆல் பெருக்கணும். இது 3வது டபுளிங். ரைட், இப்போ 11 பெருக்கல் 2 என்ன கிடைக்கும்? ஸோ 22. ஸோ அதை கொண்டாந்து இங்கே போட்டுருங்க. ஸோ 22 எக்ஸ் ஸ்கொயர்டு. ரைட், இப்போ அடுத்தது இந்த டேர்மை நாம் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேர்மை இந்த 22 எக்ஸ் ஸ்கொயர்டால் நீங்கள் வகுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ நான் அதை இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ மைனஸ் 198 எக்ஸ் கியூபை நம்ம ஸோ 22 எக்ஸ் ஸ்கொயர்டால் வகுக்கிறோம் பாருங்க. ஸோ 22 நம்ம அடிச்சோம்னா எத்தனை டைம் வருது? 198ங்கிறது தட் மீன்ஸ் 9 டைம் வருது. ரைட், அப்போ -9 கிடைக்குது. ரைட், -9 கூட இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகுது அப்படின்னா மிச்சம் எக்ஸ், அதாவது எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ -9 எக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ -9 எக்ஸ் அப்படின்ட்டு அதே -9 எக்ஸ் இங்கே போடணும். ஸோ இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து டபுளிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ -9 எக்ஸ் -9 எக்ஸ் ரெண்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் 22 எக்ஸ் ஸ்கொயர் கூட -9 எக்ஸை பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? -198 எக்ஸ் கியூப். ரைட், அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ -9 எக்ஸ் பெருக்கல் -9 எக்ஸ் பண்ணிங்கன்னா 81 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கழிப்போம். கழிக்கும் மீன்ஸ் தட் மீன்ஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் சிம்பிள் போடுங்க. இப்போ -198க்கு இங்கே +198 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 0 போடணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். ரைட், இப்போ -183லேருந்து -181. ஸோ ரெண்டுமே மைனஸ்ங்கிறதுனால கூட்டுவோம். ஸோ கூட்டினா என்ன கிடைக்குது? -183யும் 81யும் கூட்டினா 264. ஸோ மைனஸ் தான் இருக்குது. அப்போ -264 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த டபுளிங். ஸோ இது ரெண்டையும் நம்ம இறக்குவோம். ஸோ இப்போ 216 எக்ஸ் + 144 போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம அடுத்து இந்த -9 எக்ஸ் கடைசியாக கிடைச்சது இல்லையா, அதை நம்ம அடுத்த 3வது டபுளிங் பண்ணுவோம். தட் இஸ் பெருக்கல் 2. பெருக்கல் 2 பண்ணால் என்ன கிடைக்கும்? -18 எக்ஸ். அதுதான் போடணும். ஸோ இங்கே போய் பெருக்கிறாதீங்க, இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம பெருக்கி இதை இங்கே கொண்டாண்டோம். ஸோ பெருக்கல் 2 பண்ணி, அதனால் இங்கே போய் பெருக்கிறாதீங்க, கடைசியாக நடக்கிறது கூட தான் நம்ம பெருக்கணும். ரைட், ஸோ அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 22 எக்ஸ் ஸ்கொயர் -18 எக்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த டேர்ம் என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், அது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தட் இஸ் -264 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 264 எக்ஸ் ஸ்கொயர்டை ஸோ 22 எக்ஸ் ஸ்கொயர்டால் வகுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? தட் மீன்ஸ் எத்தனை 22 வந்து 264, ஸோ 12 டைம். ஸோ அப்போ என்ன கிடைக்குது? -12 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? தட் இஸ் -12. ரைட், இப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். -12, இங்கே -12 போட்டுக்கோங்க. அப்போது இப்போ இந்த 22 எக்ஸ் ஸ்கொயர் கூட -12 பெருக்குனீங்கன்னா -264 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த -18 கூட பெருக்கணும். ஸோ -18 எக்ஸ் இன்ட்டு -12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 216 எக்ஸ்ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த -12 கூட -12 பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 144. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. ரைட், ஸோ அப்போ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள், -264 எக்ஸ் ஸ்கொயர் + 216 எக்ஸ்
ப்ளஸ் 144 இது எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், தட் இஸ் கழிக்கணும். கழிக்கணும் மீன்ஸ் இங்கே மைனஸ் இருந்தால் பாசிட்டிவ் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ பாசிட்டிவ் பண்ணியாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மைனஸ் 264 ப்ளஸ் 264 போச்சுன்னா 0. 216 மைனஸ் 216 போச்சுன்னா 0. 144 மைனஸ் 144 போச்சுன்னா 0. ஸோ அதுதான் டோட்டலாக ஒரு 0 நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே 0 வர மாதிரி வந்துருச்சுன்னா இங்கே கிடைச்ச இந்த ஈவு தான் நமக்கு என்னதான் இருக்கும், தட் இஸ் நம்மளுடைய இந்த 121 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 216 எக்ஸ் பிளஸ் 144 வர்க்கமூலமாக இருக்கும். ஓகே, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். That is square root of 121 x power 4 minus 198 x cube minus 183 x squared plus 216 x plus 144ங்கிறது எதுக்கு சமம்னா, ஸோ இதை மாடுலஸில் நீங்கள் எழுதணும். அந்த மாடுலஸில் என்ன எழுதணும், நம்மளுடைய ஈவு மதிப்பை கொண்டாந்துட்டு எழுதிருங்க. தட் மீன்ஸ் 11 x ஸ்கொயர் மைனஸ் 9 x மைனஸ் 12. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries. பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 2 கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x இனுடைய அடுக்கு 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 37x ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் a. இந்த சம்ல 4x பவர் 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 37x ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் ஏன்னு கொடுத்துட்டு அவங்க கேட்குற வேல்யூ என்ன, a என்னவா இருக்கும் b என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஸோ கொடுத்துருக்கிற இது வந்து ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், இப்போ நம்ம முழு வர்க்கம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும், ஸோ வர்க்கமூலம் பார்க்கணும். அதனால நம்ம இந்த மாதிரியான ஒரு டிவிஷன் போட்டுக்கிறோம். போட்ட பின்ன பாருங்க, ஸோ இங்கே 4x பவர் 4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த டேர்மை வச்சு தான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எப்படி வருங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ரைட், இப்போ இந்த 4x பவர் 4 நம்ம என்ன பண்ணலாம், ஸோ தட் இஸ் 2x ஸ்கொயர்ட் பெருக்கல் 2x ஸ்கொயர்ட்னு எழுதலாம் அல்லவா. தட் மீன்ஸ் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ 4xனுடைய அடுக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ அதான் நான் இங்கே போட்டேன். ஸோ போட்ட பின்பு என்னது, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் பேசிக்காக, ஸோ இப்போ வந்து 5 ஸோ 4ஆல் வகுத்தோன்னா நம்ம என்னென்னு போடுவோம், ஒரு நாள் 4ன்னு போட்டு மீதி என்ன 1 அது என்ன பண்ணியிருப்போம், ஸோ கழிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ கழிக்கணும் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் 4x பவர் 4 தானே கிடைச்சிச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைனான மைனஸை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கெட் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0 வந்துடும், அதை போட தேவையில்லை. ரைட், இப்போது இதில் நான் மொத்தமாக 3 விதமான டப்ளிங் எடுப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டப்ளிங் நான் சொன்ன போல் 2x ஸ்கொயர் ஒரே போல் இருக்கக்கூடிய ஜெராக்ஸஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டப்ளிங். ஓகே, செகண்ட் டப்ளிங் என்னன்னா, ஸோ இந்த 2 டேர்மையும் கீழே இறக்கிறது, அதுதான் செகண்ட் டப்ளிங். ஸோ தட் மீன்ஸ் மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்த டப்ளிங் என்னன்னா, இந்த இங்கே கிடைக்குது இல்லையா, இதை நம்ம எப்பவுமே 2ஆல் பெருக்கி லாஸ்ட்ல இங்கே நம்ம கீழே இறக்கிக்கணும். ரைட், இறக்குனீங்கன்னா பாருங்க, ஸோ 4x ஸ்கொயர்னு வருதா. ஸோ 2 பெருக்கல் 2 4 x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, மைனஸ் 12x கியூப். ஓகே, இப்போ இந்த மைனஸ் 12x கியூபை நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4x ஸ்கொயர்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ வகுங்க. ஸோ இப்போ 4 வந்து ஒரு நாள் 4, ஸோ 3 4 12, தட் இஸ் ஈக்குவல் டு -3. ஓகே, இங்கே எக்ஸினுடைய அடுக்கில் 3 இருக்குது, இங்கே எக்ஸினுடைய அடுக்கு 2 இருக்குது. அப்போ 3ல் 2 போச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ -3x ஸோ நம்ம இந்த 4x ஸ்கொயரை பெருக்கணும். அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன், ஸோ இங்கேயும் போட்டிருக்கேன். ரைட், இப்போ பாருங்கள், ஸோ 4x ஸ்கொயர் -3x, ஸோ 3x -3x பெருக்குங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு -3x என்னது, -12x ஸ்கொயர் கியூப்னு வரும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு 3 9x ஸ்கொயர்னு வரும் அல்லவா. ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. ஸோ நான் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் -12x கியூப் ப்ளஸ் 9x ஸ்கொயர்னு கிடைக்குது. ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ மைனஸ் பண்ணணும்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கோங்க. ரைட், இப்போ இந்த -12x கியூப்க்கு ப்ளஸ் 12 இங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். இந்த சிம்பிள் எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மாற்றிட்டோம். ஸோ -12க்கு ப்ளஸ் 12 போச்சுன்னா கெட் கேன்சல், அப்போ 0 ஆகிடும். அடுத்தது என்னது, ப்ளஸ் 37 -9. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸோ 37ல் ஸோ 9 போயிடுச்சுன்னா நமக்கு என்னென்னு சொல்லுவோம், 28. ரைட், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 28 அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த டப்ளிங் எடுக்கணும். ஸோ டப்ளிங் எடுங்க, என்ன வருது, bx ப்ளஸ் a. ரைட், அதன் பின்ன என்ன பண்ணணும்,
ஸோ இங்கே இந்த லாஸ்ட்டாக கிடைச்சதோடைய ஒரு டபுளிங் எடுக்கணும். ஓகே ரைட். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 4x² அப்படியே போட்டுக்கோங்க. 3x × 2ங்கிறது என்ன கிடைக்கும்? தட் இஸ் 6x -6xன்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன இருக்குது? 28x². ஸோ இந்த 28x² போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட் டேர்மான 4x² நீங்கள் வகுங்க. ஓகே, வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 7 நாங்க 28, x²க்கு x² போயிடும். அப்போ 7. அப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் +7, இங்கேயும் 7 ரைட். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? த்ரோ அவுட்டாக நம்ம என்ன பண்ணணும்? 7ஆல் பெருக்கி பார்க்கணும். எப்படி பார்ப்போம்? தட் இஸ் இப்போ பாருங்கள் 4x² -6x + 7. ஸோ 7ஆல் பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? ஸோ 7 நாங்க 28x² -7 42x + 7 49 ரைட். இப்போ நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி என்ன ஆகுது? தட் இஸ் கழிக்கணும். கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆக்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இந்த சிம்பிள் மைனஸ் ஆக்கணும். ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்க? +28க்கு -28 இது கெட் கேன்சல், அப்போ 0 ஆகிடுது. ரைட். பட் இங்கே பி இருக்குது, இங்கே 42 இருக்குது. இது எப்படி நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க கேள்விப்படி? ஸோ பல்லுறுப்புக்கோவையானது எப்படி இருக்கும்? முழு வர்க்கம். ஸோ முழு வர்க்கம்னா இந்த பிங்கிறது என்னது? இந்த 42 கூட ஸோ கழிச்சு என்ன ஆகும்? லாஸ்ட்ல 0 தான் தரும். அதே போல் இந்த ஏவானது ஸோ 49 கூட கழிச்சு 0 தான் தெரியும். ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பி +42. ஸோ அந்த பி +42ங்கிறது எதுக்கு சமம்னு போடுறேன்? 0க்கு சமம். அடுத்தது ஏ -49ங்கிறத போட்டுட்டு அது எதுக்கு சமம்? 0ங்கிறதுக்கு சமம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு +42 அங்கே போச்சுன்னா -42, ஏ இஸ் ஈக்குவல் டு -49 அங்கே போச்சுன்னா +49. அப்போ எனவே ஏ என்பது 49, பி இஸ் ஈக்குவல் டு -42. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.8 கொஸ்டின் நம்பர் 2. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பி இன் மதிப்பை காண்க. செகண்ட் கொஸ்டின் ஏ x⁴ + b x³ + 361x² + 220x + 100. ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ax⁴ + bx⁴ + 361x² + 220x + 100 அப்படிங்கிறது ஒரு முழு வர்க்கம்னு கொடுத்துட்டு ஏ மற்றும் பியோடைய வேல்யூ என்னன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டு. இப்படிப்பட்ட சம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது முழு வர்க்கம் அப்படிங்கிறதுனால கடைசி ஆன்சர் எப்போவுமே நமக்கு 0 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களே கண்டிஷன் படி முழு வர்க்கம்ட்டாங்க. ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? ஸோ நம்ம இதை கொஞ்சம் மாற்றி எழுதணும். தட் இஸ் இந்த ஆர்டரை கொஞ்சம் மாற்றணும். தட் இஸ் இங்கே பாருங்கள், இந்த 100 முன்னாடி வர மாதிரி பண்ணிக்கணும். ஸோ 100க்கு அப்புறம் எக்ஸ், அப்புறம் x², அப்புறம் x³, அப்புறம் x⁴ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே பியும் ஏவும் லாஸ்ட் வரைக்கும் வரும். லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா தான் லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம கொண்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக. ரைட்டு. இப்போ என்ன பண்ணோம்? வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரியான வகுத்தல் முறையை நம்ம பின்பற்றணும். ரைட். இப்போ என்னது? ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 100. இப்போ இந்த 100ங்கிற நம்பரை இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஒரு 2 நம்பரை பெருக்கணும். அந்த 2 நம்பரும் ஒரே போல இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன? ஸோ 10 × 10. ஸோ தட் இஸ் டப்ளிங். ஸோ ஒரே போல இருக்கக்கூடியது. அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான டப்ளிங் நம்ம எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டப்ளிங் என்னன்னா ஒரே போல இருக்கக்கூடிய இந்த 2யுமே பெருக்குனா நமக்கு 100 கிடைக்குது. ரைட். நாம் பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ 5ங்கிற நம்பரை நம்ம 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் 4 போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவோம்? கழிப்போம் இல்லையா? கழிச்சு மிச்சம் 1ன்னு சொல்லி போடுவோம். அப்போ அதே தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிக்கணும்னா ஸோ இங்கே ப்ளஸ் சைன்றது தான் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் சைனாக மாற்றணும். இப்போ 100 - 9 100 என்ன ஆகுது? 0 ஆகிடுது. ஸோ 0 போட தேவையில்லை. இப்போ அடுத்த டபுளிங்கான 220xஐயும் 361 அதாவது டபுள் என்ட்ரியை நம்ம எடுக்கிறோம். அதான் டபுளிங் நான் சொல்கிறேன். ரைட். இப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 220x + 361x² அப்படின்ட்டு. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? ஸோ 3வது டபுளிங் வந்து இந்த லாஸ்ட்டாக கிடைச்சது இல்லையா? இதை வந்து நம்ம 2ஆல் பெருக்கிக்கணும். ஸோ 10 × 2 என்ன? 20. 20 கிடைச்சிருச்சு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எப்போவுமே அதான் பண்ணுவோம். ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது? 220x. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த 220 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? இதால் நம்ம வகுக்கணும். ஸோ பாருங்கள், வகுங்க. என்ன கிடைக்குது பாருங்கள்? இப்போ 0க்கு 0 போயிடுச்சுன்னா ஸோ இந்த 2 நம்ம வகுத்தோம்னா ஸோ 11 கிடைக்குது. ஸோ இப்போ 11xன்னு கிடைக்குதா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த 11xஆல் நம்ம மேலேயும் கீழேயும் இன்னொரு டபுளிங் போட ஆரம்பிக்கணும். ஸோ இது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். அப்போ பாருங்கள், அதை நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுது? தட் இஸ் 11x 2 பக்கமும் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? ஸோ தட் இஸ் இந்த 20 கூட 11xஆல் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 220x. அதுதான் நாங்கள் வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது என்னது? இங்கே 11x பெருக்கல் 11x மறுபடியும் பெருக்கிறோம்.
பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 121 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். போட்ட பின்னாடி என்ன பண்ணணும், தட் இஸ் கழிக்கணும். கழிச்சோன்னா என்ன கிடைக்குது, ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் இதுவும் மைனஸ். அப்போ 220 ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் 220 கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும், 0வாக மாறிடும். அது போட தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள் 361 மைனஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர்டில் இருக்குது. ரைட். இப்போ என்ன பண்ணணும், 361லேருந்து 121 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 240 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஓகே, அதன் பின்ன நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த 2 டபுளிங்க நம்ம கீழே இறக்கணும். இறக்குனா என்ன வருது பாருங்கள், bx³ + ax⁴ வருதா. ரைட். அதன் பின்ன என்ன பண்ணணும், ஸோ இந்த லாஸ்ட்டாக கிடைச்சிருக்கு இல்லையா, இது கூட 2ஆல் பெருக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கும், தட் இஸ் 22x அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 அப்படியே தான் வரணும், அதில் மாற்றம் இருக்காது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல 240 இருக்குல்லவா, ஸோ அந்த 240 எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த 240 எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம என்ன பண்ணணும், இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மால் வகுக்கணும். முன்னவே அதுதான் பண்ணோம், இப்போவும் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 0க்கு 0 போகும், அண்ட் இந்த 2ஆல் நாங்கள் அடிச்சிங்கன்னா ஸோ என்ன கிடைக்குது, 12. ஸோ 12 எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்குது இல்லவா. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், த்ரோ அவுட்டாக இதை எல்லாத்தையும் கொண்டு போய் பெருக்கிக்கணும். ஸோ அதான் நான் இங்கே 12 எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டிருக்கேன். ஸோ அதே போல் இங்கேயும் அந்த 12 எக்ஸ் ஸ்கொயர்டை போட்டுக்கோங்க. ஸோ 20 பெருக்கல் 12 எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன கிடைக்குது, 240 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ அதுதான் நம்ம இந்த 20ஐயும் இந்த 12 எக்ஸ் ஸ்கொயர்டையும் நம்ம பெருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ இந்த 240 எக்ஸை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்டை இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 22 எக்ஸையும் இதே 12 எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குங்க. ஸோ அதை இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க. பெருக்கினா என்ன கிடைக்குது, 264 x³. ஸோ அதை இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது, 12 எக்ஸ் ஸ்கொயர்டு 12 எக்ஸ் ஸ்கொயர்டாலே பெருக்குனீங்கன்னா 144 எக்ஸினுடைய அடுக்கு 4ன்னு கிடைக்குது. சரி, அதுவும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கழிக்கணும். கழிக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, மைனஸ் ஆக்குங்க. அப்போ ப்ளஸ் சிம்பிள்னா மைனஸ், ப்ளஸ் சிம்பிளுக்கு மைனஸ் ஆக்குங்க. ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அதன் பின்ன என்ன இருக்குது, b - 264 அப்படின்னு போட்டு ஸோ x³ இந்த a × -144 x⁴. இது டோட்டலாக என்னவா மாறிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பல்லுறுப்புக்கோவை முழு வர்க்கம் அப்படிங்கறனால ஸோ இது 0, இதுவும் 0. அப்போ நம்ம b - 264 0க்கு கம்பேர் பண்ணுவோம். ஸோ பல்லுறுப்புக்கோவை முழு வர்க்கம் ஆதலால் ஸோ b - 264 = 0. எனவே b = 264. அடுத்தது a - 144 = 0. அப்போ a = 144. அப்போ a-னுடைய மதிப்பு என்ன கிடைக்குது, 144. b-னுடைய மதிப்பு 264. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries. 3.8 Question number 3. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் m மற்றும் n இன் மதிப்பு காண்க. First question, 36x⁴ - 60x⁴ plus 61x⁴ minus mx plus n. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் முழு வர்க்கங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி முழு வர்க்கங்களாக இருந்துச்சுன்னா என்னது, m மற்றும் n இனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ முழு வர்க்கம் அப்படின்னா நம்ம முதல்ல வர்க்கமூலம் எடுத்து பார்ப்போம். வர்க்கமூலத்துக்கு இந்த மாதிரியான வகுத்துல போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்மை பார்க்கணும். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 36x⁴. சரி, அப்ப நாம ஏதேனும் 2 கோவைகளை எடுத்துக்கணும். தட் இஸ் பாருங்க, 6x⁴ பெருக்கல் 6x⁴ போடுங்களா, என்ன கிடைக்கும் நமக்கு, 6 36 x⁴ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நாமளா ஒரு 2 கோவைகள் எடுத்துக்கணும். தட் இஸ் நான் இங்கே வந்து 6x² எடுத்துட்டேன். இது ரெண்டும் ஒரே போல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அதை பெருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கொடுக்கணும். அப்படிப்பட்ட 2 கோவைகள் என்ன, 6x², 6x². இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 36x⁴ கிடைக்குது அல்லவா. ஸோ நம்ம இங்கே போடணும். ஸோ தட் இஸ் 6x⁴, அடுத்தது 6x⁴. ரைட். இப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 36x⁴ அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஜென்ரலா இப்போ 4 அப்படிங்கிற நம்பரை 3ஆல் வகுத்தோம்னா என்ன போடுவோம், 1 3 3 போட்டுட்டு அதன் பின்னாடி கழிச்சு போடுவோம் இல்லையா, இது மைனஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மைனஸ் தான் நம்ம இங்கேயும் பண்ணணும். ஓகே, ரைட். எப்படி மைனஸ் பண்ணுவோம், தட் இஸ் இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா தட் இஸ் இங்கே பிளஸ் 36x⁴ இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு எதிரான குறி இருக்கக்கூடிய மைனஸை போட்டுட்டு இது ரெண்டையும் கெட் கேன்சல் பண்ணி இது 0 0x⁴ இது போடலாம், போடாமலும் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரியான சம்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 டபுளிங் பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதுல முதல் டபுளிங்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6x² 6x² எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம்ஸை நம்ம கீழே இறக்கணும். அதுதான் வந்து செகண்ட் டபுளிங். ஓகே, ரைட். இப்போ அப்படி சொன்னா நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் சொல்றேன். ரைட். 60
எக்ஸ் கியூப் மைனஸ்ல இருக்க பிளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த டபுளிங், ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் 6 எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறது ஃபர்ஸ்ட் டபுளிங். அடுத்தது இது ரெண்டையும் கீழே இறக்குறதுங்கிறது செகண்ட் டபுளிங். அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 2ஆல பெருக்கணும். பெருக்கினா என்ன வருமோ அதை வந்து இங்கே போடுங்க. ரைட், ஸோ அதுதான் நான் இப்போ போட போகிறேன். தட் இஸ் 6 பெருக்கல் 2 என்ன, ஸோ இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 6 எக்ஸ் ஸ்கொயர்டை நீங்கள் 2ஆல பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 2 12 எக்ஸினுடைய அடுக்கு 2. ரைட், அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த 0 எக்ஸினுடைய அடுக்கு 4 அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட், தட் இஸ் இந்த -60 எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கன்சிடரேஷன்ல கொண்டு வரணும். ஏன்னா ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வகுத்தல் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக வகுத்தல் எடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த 12 எக்ஸ் ஸ்கொயரை என்னவா மாற்றணும்னா -60 எக்ஸ் கியூபா மாற்றணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த -60 எக்ஸ் கியூபை இந்த 12 எக்ஸ் ஸ்கொயரால் நம்ம வகுத்தனா நமக்கு கிடைக்கும் அல்லவா. ஸோ அந்த கான்செப்ட்ல நான் என்ன பண்ண போறேன், இங்க போடுறேன் பாருங்க. ஸோ தட் இஸ் -60 எக்ஸ் கியூபை நம்ம எதால வகுக்கணும், தட் இஸ் 12 எக்ஸ் ஸ்கொயரால வகுங்க. என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 12 எத்தனை டைம் 60 5 டைம். ஸோ அப்போ -5, இங்க எக்ஸினுடைய அடுக்கு 3 இருக்கு, இங்க எக்ஸினுடைய அடுக்கு 2 இருக்கு. அப்போ 3ல 2 போச்சுன்னா ஒரு டைம், அப்போ எக்ஸ் வந்து ஒரு டைம்னா -5 எக்ஸ். ஓகே ரைட், அப்போ என்ன பண்ணணும், ஸோ இங்க -5 எக்ஸ் போடணும். ஸோ அடுத்த டபுளிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இங்கேயும் -5 எக்ஸ். ரைட், இப்போ பாருங்க த்ரூ அவுட்டா நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் இந்த 12 எக்ஸ் ஸ்கொயர்ட் -5 எக்ஸ் நம்ம த்ரூ அவுட்டா எதால பெருக்கணும், தட் இஸ் -5 எக்ஸால பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த 12 இன்ட்டு -5 எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும், -60 எக்ஸ் கியூப்னு தெரியும். நெக்ஸ்ட் இந்த -5 எக்ஸ் இன்ட்டு -5 எக்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர்ட். இதை கொண்டாந்து இங்க எழுதுங்க. தட் இஸ் என்னென்னு எழுதுவீங்க, தட் இஸ் -60 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 25 எக்ஸினுடைய அடுக்குல 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் கழிக்கணும். எப்படி கழிப்போம், ஸோ இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இங்கே மைனஸாக மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது 2 கெட் கேன்சல். அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த 61ல் 25 போச்சுன்னா எவ்வளோ, தட் இஸ் 6. ஸோ 5ல் 2 போச்சுன்னா 3, அப்போ 36. அப்போ நம்ம என்னென்னு போடணும், ஸோ ப்ளஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என்னன்ட்டு இப்போ இந்த 2 டபுளிங்கையும் நம்ம கீழே இறக்கிடுறோம். ரைட், இறக்குனதுக்கப்புறம் என்ன ஆகுது, தட் இஸ் இப்போ நம்ம சொன்ன போல் இதை மறுபடியும் 2ஆல பெருக்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை 2ஆல பெருக்கணுமோ அதே போல் இங்கே லாஸ்ட்டாக கிடைச்சது இல்லையா அதை பெருக்கலாம். அல்லது நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், இந்த டோட்டலாக இருக்கு இல்லையா இதே கூட நீங்கள் 2ஆல பெருக்கி சரி இந்த இடத்துல கீழே போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன இந்த 12 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டு 12 10 எக்ஸ் அல்லவா. ஸோ அப்போ அது வந்து 10 எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்துக்கணும், இதுலேயுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், வகுத்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த 12 ஆனது எப்படி இப்படி 36 மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட், என்ன பண்ணுவோம், தட் இஸ் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 36 எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம என்னால் ஸோ 12ஆல் நம்ம 12 எக்ஸ் ஸ்கொயர்டால் நம்ம வகுப்போம். ஸோ எத்தனை 12 36, 3 12 36. எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுது. அப்போ என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் 3ன்னு கிடைக்குதா. அப்போ +3 தானே, அப்போ இங்கேயும் +3, அந்த டபுளிங்கில் இங்கேயும் +3 ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் என்னது, 12 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 10 எக்ஸ் ப்ளஸ் 3 நம்ம டோட்டலாக எதால் பெருக்கணும், 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்குங்க என்ன கிடைக்குது, 12 பெருக்கல் 3 36 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 30 எக்ஸ் ப்ளஸ் 9ன்னு கிடைக்குது அல்லவா. அதை கொண்டாந்து இங்கே அப்படியே போடுங்க. ஸோ என்ன வருது பாருங்க, தட் இஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 30 எக்ஸ் ப்ளஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஸோ கழிக்கணும். எப்படி கழிப்போம், தட் இஸ் இங்கே இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ்னு போடணும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ். ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது பாருங்கள், தட் இஸ் -mx ப்ளஸ் 30x ப்ளஸ் n மைனஸ் 9ன்னு இருக்கு. பட் நமக்கு இங்கே மேலே சம்மில் என்னன்னு பார்த்துருந்தோம், தட் இஸ் இது வந்து முழு வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. முழு வர்க்கங்கள் அப்படின்னா என்ன ஆகணும், தட் இஸ் இந்த இடம் டோட்டலாக என்ன ஆகும், ஸோ எல்லாமே 0 தந்துடும், அப்படி தானே அர்த்தம். அப்போ நம்ம இங்கே எப்படி எடுக்கலாம், தட் இஸ் இந்த அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்த எப்படி எழுதலாம், தட் இஸ் நான் இப்போ எழுதுறேன் பாருங்க. ஸோ இந்த m மைனஸில் இருக்கு ப்ளஸ் 30 வெளியில் என்ன இருக்குது எக்ஸ். ரைட்டு, அதே போல் ப்ளஸ் n மைனஸ் 9ன்னு இருக்கா. இது எதுக்கு சமமாக இருந்திருக்கணும், ஸோ இது எல்லாமே டோட்டலாக 0க்கு சமமாக இருந்திருக்கணும். கேள்வியில் கொடுத்தது போல் தட் இஸ் 36 எக்ஸினுடைய அடுக்கு 4 மைனஸ் 60 எக்ஸினுடைய அடுக்கு 3 ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் mx ப்ளஸ் n அப்படிங்கிறது முழு வர்க்கம்னு சொல்கிறாங்க. எனவே இந்த
மைனஸ் எம் பிளஸ் 30 அடுத்தது n மைனஸ் 9ங்கிறது ஜீரோக்கு சமம் ஆயிடுது அல்லவா. ஸோ நம்ம அதை தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணலாம். தட் இஸ் மைனஸ் எம் பிளஸ் 30 சமம் 0. அடுத்தது n மைனஸ் 9 என்பது சமம் 0. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஆகுது, 30ன்னு ஆயிடுது. அதே போல் n இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஆகுது, 9ன்னு ஆகுது. அப்போ எம்மினுடைய மதிப்பானது என்னது, ஸோ 30ஆகவும் என்னுடைய மதிப்பானது 9ஆகவும் உள்ளது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின், எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் என் எக்ஸ் பிளஸ் 16. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இந்த கோவையை கொடுத்துட்டு இது வந்து முழு வர்க்கமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா m மற்றும் n இனுடைய மதிப்பு என்ன இருக்கும், தட் இஸ் இந்த m மற்றும் n இன் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கு. ரைட், இப்போ இது முழு வர்க்கங்கள் அப்படிங்கறனால நம்ம வர்க்கம் மூலம் பார்க்கணும். ஸோ அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ரைட், இப்போ எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கா. ஓகே ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நாமளா ஒரு 2 கோவை எடுக்கணும். தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் எடுக்கிறேன். இது ரெண்டையுமே பெருக்குன்னா நமக்கு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேர்மான எக்ஸ் பவர் 4 வரணும். சரியா, அப்போ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 4ன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே ஓகே, நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரியும், தட் இஸ் நம்மக்கிட்ட இப்போ ஸோ 5ன்னு இருக்குன்னா அதை 4ஆல் வகுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு நாள் 4ன்னு போட்டுட்டு ஸோ ஆக்சுவலாக கழிச்சிட்டு மிச்சம் 1ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணணும். தட் இஸ் இங்கே வந்து நம்ம கழிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ நம்ம அதை என்னன்னு மாற்றணும், நெகட்டிவாக மாற்றணும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 என்ன ஆகும், கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், 0 எக்ஸ் பவர் 4ன்னு வரும். இது போடலாம் போடாமலும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான சம்ஸில் நீங்கள் வர்க்கமூலம் எடுக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 3 விதமான ஒரு டப்ளிங்ஸ் எடுக்கணும் அப்படின்பேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டப்ளிங் என்னன்னா, இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்ட்னு 2 டபுள் என்ட்ரி ஆயிருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2 இதை முடிச்சதுக்கப்புறம் அதை 0 ஆக்கினதுக்கப்புறம் இந்த 2ஐயும் நம்ம வந்து கீழே இறக்குவோம். அதான் செகண்ட் டப்ளிங். ஸோ அதை நம்ம இப்போ பண்ணலாம். தட் இஸ் என்ன இருக்குது, ஸோ மைனஸ் 8 எக்ஸ் கியூப் பிளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ அடுத்த டப்ளிங் என்னன்னா இதை நம்ம 2ஆல் பெருக்கணும். ஸோ மொத்தமாக நம்ம என்னென்ன டப்ளிங் பார்த்துருக்கோம், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் டப்ளிங் இறக்குறோம். அடுத்தது இதை நம்ம ரெண்டு டேர்ம்ஸ் இறக்குறோம், அது செகண்ட் டப்ளிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை நம்ம 2ஆல் பெருக்கிற 3வது டப்ளிங். சரி, இப்போ இது 2ஆல் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அதை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போவும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது நமக்கு தேவையும் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த டேர்மை தான் எடுக்கணும். ஓகே, இது என்னது, மைனஸ் 8 எக்ஸ் கியூபா. தட் மீன்ஸ் இந்த 2 எக்ஸ் ஸ்கொயரை இந்த மைனஸ் 8 எக்ஸ் கியூபா மாற்றணும். எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த 8 எக்ஸ் கியூபை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 எக்ஸ் ஸ்கொயர்டால் நம்ம வந்து வகுத்து பார்க்கலாம். ஓகே, நான் அதான் இங்கே போட போகிறேன். பட் தட் இஸ் மைனஸ் 8 எக்ஸ் கியூபை நீங்கள் 2 எக்ஸ் ஸ்கொயர்டால் வகுங்களேன். என்ன கிடைக்கும், 1 2 4 2 8, அப்போ மைனஸ் 4ன்னு கிடைக்குது. அடுத்தது எக்ஸின் அடுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. இங்கே 2 இருக்குது. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ ஒரு எக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. அப்போ மைனஸ் 4 எக்ஸ். அதை தான் நம்ம இங்கேயும் போடணும் அண்ட் இங்கேயும் போடணும். ரைட்டா, இப்போ மறுபடியும் வந்து ஸோ அந்த டப்ளிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ரைட், இப்போ பாருங்கள் இந்த 2 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 எக்ஸை நீங்கள் த்ரூ அவுட்டாக எதால் பெருக்கணும், மைனஸ் 4 எக்ஸால் பெருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் 4 2 8, அப்போ மைனஸ் 8 எக்ஸ் கியூபு. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், நன்னாங்க 16 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். ரைட், இதை கொண்டாந்து அப்படியே இங்கே போடுங்க. தட் இஸ் மைனஸ் 8 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் இங்கே இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைனை நம்ம மாற்றணும். ஸோ இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு, ஸோ மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன மாற்றுவீங்க, ப்ளஸ்ஸு. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன மாற்றுவீங்க, மைனஸ். அப்போ இது ரெண்டு என்ன ஆகும், கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா. ஓகே ரைட், எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா ஸோ இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். ஸோ நான் அதான் இங்கே போட போகிறேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை பொதுவாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே எம் இருக்குது, எம் மைனஸ் 16 இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க, எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம அது 0 போட தேவையில்லை. ஸோ இதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். தட் இஸ் எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த 2 டப்ளிங் நம்ம இறக்கணும் கீழே. ரைட், என்ன இருக்குது, தட் இஸ் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் 16 அப்படின்னு இறக்கிக்கோங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ அடுத்த டப்ளிங்கான இதை நம்ம 2ஆல் பெருக்கிக்கணும். பெருக்கணும்னா என்ன வரும் பாருங்கள், தட் இஸ் இங்கே வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் 4 எக்ஸ் இன்ட்டு 2 என்னது, மைனஸ் 8 எக்ஸு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேலை, தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் போல் நம்ம எதை கொண்டு வரணும், இந்த 2 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வரணும்.
ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இதால நம்ம என்ன பண்ணுவோம்? இத வகுப்போம். ரைட்டா? சரி. 2x² அது அப்படியே போட்டுக்கோங்க. இத சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது அப்படியே வந்துரும். நெக்ஸ்ட் இது என்னது? -4x × 2 என்னது? -8x அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் டெர்ம் தான் கன்சிடர் பண்ணணும். என்ன இருக்கு? m-16 × x² இருக்குல்லவா? அத நம்ம எதால வகுக்கணும்? 2x² வகுக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? தட் இஸ் m-16 x² 2x² நம்ம வகுத்து பார்த்துருவோம். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். பாருங்க இங்க என்ன கேன்சல் பண்ண முடியும்? தட் இஸ் x² x² மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப மிச்சம் என்ன வருது? தட் இஸ் m-16/2ன்னு வருது. ஸோ இதை தான் நம்ம இங்க வந்து போடணும். தட் இஸ் பிளஸ் m-16 வகுத்தல 2 போட்டுக்கோங்க. அதே தான் மேலேயும் நம்ம போடணும். தட் இஸ் பிளஸ் m-16 வகுத்தல 2 போட்டுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2x² m-16 × 2 நம்ம பெருக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் m-2x² இந்த m-16/2 நம்ம பெருக்கலாம். என்ன கிடைக்கும்? இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னன்னு கிடைக்குது? தட் இஸ் m-16 அப்படி போட்டுட்டு இங்க x² அப்படியே பின்னாடி போட்டுக்கோங்க. ரைட். அப்போ ஸோ இந்த 2xஐயும் இந்த m-16/2 பெருக்கணும். நமக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னு போடுங்க. தட் இஸ் m-16 × x². அந்த மேல இருக்கிறது போலவே வந்துடும். இப்போ அடுத்தது -8x பெருக்குங்க. தட் இஸ் -8x × m-16/2 என்ன ஆகும்? 2 இங்க கேன்சல் பண்ணுங்க. ஸோ 4 2 8 அப்போ -4 அப்போ -4 × m-16 × x பின்னாடி போட்டுக்கோங்க. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? மைனஸ் ஸோ 4 × m-16 × xன்னு போடலாம். ரைட். இப்போ இந்த +16 கொஞ்சம் நம்ம விலகி எழுதிட்டா நமக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த இடத்துல ஸோ கொஞ்சம் விலகி இந்த +16 எழுதிக்கிறேன். ரைட். இப்போ பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ இந்த m-16ஐயும் m-16/2ஐயும் நம்ம பெருக்கினா என்ன கிடைக்கும்? தட் இஸ் m-16/2 × m-16/2. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அப்போ அது அதனுடைய ஹோல் ஸ்கொயர் தான் வருது. m-16/2 த ஹோல் ஸ்கொயர் தானே வருது. ஸோ இப்போ நம்ம இங்கே அதுதான் போடணும். m-16/2 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு இது ஃபுல்லாகவுமே எழுதிடணும். மைனஸ் பண்ணோம்னா என்ன? இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இது மைனஸ் ஆகும். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் ஆகும். அண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே மைனஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அது சைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் இங்கே மைனஸ் ஆகும். அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸாக மாறும். அடுத்தது இங்கே மைனஸாக மாறும். ஓகே ரைட். இப்போ இது பாருங்கள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறத அப்படியே நீங்கள் எழுதுங்க. தட் இஸ் காமனாக இருக்குது. தட் இஸ் இங்கே எக்ஸ் காமனாக இருக்கனால நம்ம எக்ஸை வெளியில் ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே போட போகிறேன். தட் இஸ் எக்ஸை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன வருதோ அதை இங்கே போடலாம். தட் இஸ் என் போட்டுக்கோங்க. எண்ணுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸில் ஸோ 4 × m-16 அதுக்கு வந்து எக்ஸ் இருக்குது. சரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ 16 - m-16/2 த ஹோல் ஸ்கொயர்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட். சரியா? இப்போ என்ன நம்மளுக்கு கேள்வியில் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க? தட் இஸ் முழு வர்க்கம் ஆதலால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இது முழு வர்க்கங்கள் அப்படிங்கிறனால நிச்சயமாக இங்கே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இது வந்து என்னவாயிடும்? ஸோ டோட்டலாக 0வாக மாறிடும். ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? பல்லுறுப்புக்கோவை முழு வர்க்கம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்படி ஆகுச்சுன்னா பாருங்க இந்த எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த n+4 × m-16ங்கிறது 0 தரும். அதே போலவே இந்த 16 - m-16/2 த ஹோல் ஸ்கொயர்டு இதுவும் 0க்கு சமமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா n+4 × m-16 = 0. அடுத்தது 16 - m-16/2 த ஹோல் ஸ்கொயர்டு = 0ன்ட்டு. இப்போ நம்ம இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? m-க்கும் n-க்கும் என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. பட் இதில் பாருங்களேன். ஸோ தட் இஸ் 16 - m-16 அப்படிங்கிறத நான் தனித்தனியாக இப்போ பிரிச்சுக்கிறேன். m-16 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இந்த 2 ஸ்கொயர்டு அப்படி பிரிச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ பாருங்கள். ஸோ 16 மைனஸ் என்ன ஆகும்? ஸோ m-16 இந்த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர்டுங்கிறது 4க்கு சமம். ஸோ போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். இது இப்போ 16 கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இந்த 1 4ஆக மாற்றணும்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலே இருக்கிற 16 கூடயும் 4ஆல் பெருக்கணும். ஓகே ரைட். அப்போ பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 16 பெருக்கல் 4 என்ன ஆகுது? தட் இஸ் 64 மைனஸ் m-16 ஹோல் ஸ்கொயர் டிவிஷனில் என்ன ஆகுது? 4ஆக மாறிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ரைட். இப்போ இந்த 4 இங்கே கொண்டு போய் பெருக்குங்க. தட் இஸ் 64 மைனஸ் m-16 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 பெருக்கல் 4 என்ன ஆகும்? ஸோ 0 தான் ஆகும். ஓகே 64 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் இஸ் மைனஸ் ஆஃப் m-16 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 அங்கே போச்சுன்னா -64 ஆகிடும்.
ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மைனஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. ரைட். இப்போ நம்ம என்ன எம்மோட வேல்யூ தான் வேணும். எம்மோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ எம் மைனஸ் 16 ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கொயரை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயமாக ரூட் எடுத்தாகணும். ஓகே. ரூட் எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ரூட்டுக்கும் அந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணணும்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்குது? எம் மைனஸ் 16 சமம் ரூட் ஆஃப் 64. ரூட் ஆஃப் 64 எப்படி எழுதலாம்? தட் இஸ் ரூட் ஆஃப் 8 பெருக்கல் 8ன்னு எழுதலாம் அல்லவா? ஓகே ரைட். அப்போ பாருங்க, ஸோ ரூட் ஆஃப் 8 பெருக்கல் 8 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே. அப்போ 8 ஸ்கொயர்னா இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. எம் மைனஸ் 16 ஈக்குவல் டு 8. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்னது? 8 ப்ளஸ் 16. ஓகே. அப்போ என்னது? ஸோ டோட்டலாக 24. ஸோ எம்மினுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 24ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? மேலே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அதுக்கு நம்ம போடலாம். ரைட். இப்போ என்னது? தட் இஸ் இந்த இடத்துல வந்து எம் இஸ் ஈக்குவல் டு ஸோ 24 அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து போடலாம். ஸோ என் அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கோங்க. எம்முக்கு பதிலாக 24 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ என் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 4 வெளில அப்படியே போட்டுக்கோங்க. 24ல் 16 போச்சுன்னா ஸோ 8. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என் ப்ளஸ் 4 2 4 8 ஸோ 32. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு என்னாச்சு? மைனஸ் 32. ஸோ இதுதான் நம்மளுக்கு எண்ணுக்கு உண்டான ஆன்சர். அப்போ நம்மக்கிட்ட 2 ஆன்சரும் கிடைச்சாச்சு. அப்போ நமக்கு எம்முக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 24 அண்ட் எண்ணுக்கு மைனஸ் 32. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share, and subscribe Shifa Diaries.